இந்த பகுதி முழுவதுமே மணிவாசகர் அழுது புலம்புவதை நாம் பார்க்கலாம். இந்த அழுது புலம்புகிற இந்த பகுதி, இந்த திருச்சதகம், இதில் அவர் அழுது புலம்புவது, இதற்கு முன் நாம் பார்த்த பதிவுகள் ஏதாவது வந்துதா? அழுது புலம்புறது. அப்ப இந்த பதியத்திலிருந்து அழுது புலம்புகிறார். அவரு பெருமான் தன்னை விட்டு போனதாக கூட வருந்தி இருந்த பொழுது அடியார்கள் இருக்கிறார்கள், தம்மை அழைத்து செல்வார் என்று இருந்தார். ஆனால் கோனே உந்தன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூட ஊனார் புழுக்கூடு இதுகாத்து இங்கு இருப்பதானே. தெளிவா சொல்லுகிறார். உந்தன் திருக்குறிப்பு கூடுவார், அதான் அந்த குறிப்பு வந்தது. நீ எல்லோரும் இந்த அருட்பெரும் தீயில் வந்து கூடுக என்கிற அந்த குறிப்பு. ஆனால் எனக்கு இரு என்ற அந்த செய்தி, இரு அப்படின்னு சொல்லிட்டார். என்னை இருன்னு சொல்லிட்டார். அதனால பின்னால் திரண்ட பகுதியில் சொல்வார், என்னையும் இருப்பதாக்கினன், மற்றவர்களை அழைப்பதாக்கினன், என்னை இருப்பது ஆக்கினன். மற்றவர்களை அழைத்து போவது போலவே இவரையும் அழைத்து போயிருந்தோர் வச்சிருங்க. போயிருந்தாங்க, திருவாசகம் கிடைச்சிருக்காரு. எப்படி திருவாசகம் கிடைச்சது? அழைத்து போனவர்கள் யாருன்னு தெரியுமா? அவர் யாராவது அழைச்சிட்டு போனாருன்னு தெரியுமா நமக்கு? தெரியாது. அப்ப அவங்களோட இவரையும் அழைச்சிட்டு இருந்தா இவரையும் தெரிஞ்சிருக்காரு. எல்லாரோடையும் இவரையும் அழைச்சிட்டு போயிருந்தா அழைச்சிட்டு போகாம இருன்னு விட்டுட்டு போறதுனால தெரிஞ்சது. அவர்களை எல்லாம் தனக்காக அழைத்து போனார். மணிவாசகரை நமக்காக விட்டுவிட்டு போனார். நமக்காக விட்டுவிட்டு போனார். அதை பல இடங்களில் சொல்லுகிறார். போனே உந்தன் திருக்குறிப்பு கூடுவார், திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூட. உன்னுடைய திருக்குறிப்பை தெரிந்து கொண்டவர்கள் உன்னுடைய திருவடியில சேர்ந்தார்கள். கடல் என்பது தான் வழிபட்டு வந்த அந்த திருவடி கோயில், அடியோம் அடிக்குடி. அதிலே கூட நான் என்ன செய்தேன்? ஊனார் புழுக்கூடு இது இங்கு அத்துவேன் என்று அதை தெளிவா சொல்லுகிறார் அந்த பாடல்ல. அடுத்தது இன்னும் பாருங்க, ரொம்ப மனமருந்தி சொல்லுகிறார். பெருமானே, நான் எம்மை ஆட்கொண்ட காரணத்தினாலே நான் உங்களுடைய அடியார் என்று கருதி இருந்தேன். ஆனால் அடியேன் அண்ணன் கொண்டோம். நான் அடியார் இல்லையோ, அடியார்களோடு அடியாராக என்னையும் நான் அடியார் என்று கருதி இருந்தேன். அடியேன் அல்லேன் கொண்டோம், தாங்கனை ஆட்கொண்டில்லை கொள்ளோம். எல்லாமே சந்தேகமா இருக்குதா? நாம நினைச்சுக்கிட்டோமா? தாம் எமனை ஆட்கொண்டதில்லையோ, அடியாரானார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இதுல எவ்வளவு பெரிய அகச்சான்று. அடியார் எல்லாரும் வந்து தாழ் சேர்ந்தார். செடிசேர் உடலம் இது நீக்க மாட்டேன் நீங்கள் சிவலோகா, கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணினேன். இந்த பதிகம் முழுவதும், இந்த திருச்சதகம் முழுவதுக்குமே பாடல்கள் 52, 53, 55, 81, 83, 85, 86, 87, 89, 91, 92, 93 இத்தனை பாடல்களையும் அடியார்களை அழைத்து போனதை சொல்லி இருக்கிறார். இப்ப அவருடைய வரலாறுல அடியார்களை அழைத்து போனது இடம் எந்த இடம்னு எடுத்துக்கிறது? எந்த இடத்துல அடியார்களை அழைத்து போனது அவர் பாடியிருப்பார். இந்த ஒரு இடத்தை தவிர வேறு எந்த இடத்துக்கும் அவர் பொருந்தி வராது. எனவே பெருமாள் ஆட்கொண்ட பொழுது அடியார்களோடு வந்தார், தான் சென்ற பொழுது அடியார்களை விட்டு சென்றார், பிறகு அடியார்களையும் அழைத்து சென்றார். அதனால அடியார்களை விட்டுட்டு போனேன், அந்த ஆறுதலோடையாவது இருந்தேன். இப்ப அவர்களையும் அழைத்து சென்று விட்டீங்க பெருமானே, நானும் அடியார் நினைத்துக்கிட்டு இருந்தேன், அப்ப அடியான் இல்லை போல இருக்கு என்று கண்ணீர் விடுகிறார். அதனால ஒரு பாடல் முழுக்க இதை சொல்லுகிறார். மன்னை எம்பிரான் வருக என் என்ன வருகன்னு சொல்லு. அவங்களே தான் வருகன்னு சொன்னீங்க, அவங்களாம் வந்துட்டாங்க.
மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என்கிறேன். இந்த பாட்டு முழுக்க வருக என்று சொல்லு, என்னை வான்னு கூப்பிடு, என்னை வான்னு கூப்பிடு என்றுதான் சொல்லுகிறார். முழுதும் யாவையும் இறுதியுற்ற நாள் பின்ன எம்பிரான் வருக என்கிறேன். பெய்களற்கண் அன்பாய் என் நாவினால் பண்ண எம்பிரான் வருக என்கிறேன். பாவநாச நின் சீர்கள் பாடவே. அமி என்னை கூப்பிட்டேன்னா அதுல ஒரு நன்மை இருக்கு. என்னன்னு கேட்டா, நான் அங்க வந்தாலும் பாடுவேன் இல்லையா? சாமிக்கு கொக்கி போடுறது. என்ன அங்க கூப்பிட்டேன்னா பாடுவேன். ஆமா, அங்க வந்து ஒரு பாடுறது ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கே தெரியும். சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அடியார்கள் பாடுறது கேட்கறதா ரொம்ப பிடிக்கும். அதனால சொல்லுகிறார், எல்லாத்தையும் சொல்லி பார்த்தார். கடைசியில சொல்றார், அங்க கூப்பிட்டேன்னா நான் பாடுவேன், அதனால என்ன வான்னு கூப்பிடு என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றார், பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும். நான் போற்றி அம்பலத்தாடு நின் கடற்போது நாயினேன் கூட வேண்டும், பாட வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார். அதனால நமக்கு ஒரு செய்தி நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். சுவாமியிடம் நாம் செய்ய வேண்டியது, மிக அதிகமாக செய்ய வேண்டியது தோத்திரம். தோத்திரத்தை நாம் மறக்கக்கூடாது. நிரம்ப தோத்திரங்களை நாம் சொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தோத்திரம் என்பது கொஞ்சம் வாங்கி கொடுத்து தெரிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. என்னை வருக வாங்கி பக்கல், என்னை வருக வருக என்னை வாங்கி கூப்பிடுகிறானே, பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே. பெருமக்களே, வழிபாடு என்பதில ரொம்ப முக்கியமான பகுதி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன என்று கேட்டால், நிறைய தோத்திரம் பாடுவது தான்.
தோத்திரங்கள் என்பது வடமொழி சொல், தமிழ் சொல் துதி. இந்த தமிழ் துதிகள், தமிழ் போற்றிகள், தமிழ் பாடல்கள், இதை நாம தோத்திர பகுதியை நம்முடைய வழிபாட்டிலே அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா சாமிக்கே ஸ்தோத்திர பிரியர்னு பேர் என்று சொல்லுவார்கள். அதாவது துதி செய்வதுதான் வழிபாடு. நம்ம தேங்காய் வச்சுக்கலாம், வாழைப்பழம் வச்சுக்கலாம், வெத்தலைப்பாக்கு வச்சுக்கலாம், என்ன வேணா வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நாம பாடுகிற அந்த பாடல்கள் என்று சொல்லக்கூடிய துதி இருக்கிறது பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகையினாலே சொல்லுகிறார், சாமி சொல்லுகிறார், உன்னை போற்றி பாட வேண்டும், அதுதான் சொல்றார். அப்ப நாம கிரியைகள் செய்யலாம், வேண்டாம்னு சொல்லல. ஆனால் கிரியைகள் செய்கிற பொழுது இருக்கின்ற மகிழ்வை விட நாம் தோத்திரங்கள் சொல்லுகிற பொழுது பெருமானுக்கு அதிக மகிழ்வு. ஆகையினால நம்முடைய வழிபாட்டிலே தோத்திரங்கள் பெரும்பகுதி இடம் பிடிக்க வேண்டும். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார் மணிவாசகர். குறிப்பிடுவது பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே என்றுதான் குறிப்பிடுகின்றார். பாருங்க, இதை ஒரே சந்தர்ப்பத்தில் பாடி இருக்கிறார். அதனாலதான் இது அந்தாதியா அமைந்திருக்கு. அந்தாதியா அமைந்த காரணத்தின் முதல் பாடல் தொடங்கி கடைசி பாடல் வரைக்கும் அந்த தொடர்ச்சி இருக்கும். நாதனேன் முடிச்சா உடையநாதனேன் முடிச்சா உடையநாதனே, அப்பனே முடிச்சா அப்பனேன்னு ஆரம்பிப்பார், மன்னனே என்று முடித்தால் மன்ன எம்பிரான்னு ஆரம்பிப்பார். இப்படி அந்தாதியாக இருக்கும். இந்த அந்தாதியாக இருக்கிறதுடைய குறிப்பு என்னன்னா, அது ஒரே சமயத்துல ஒரே சந்தர்ப்பத்துல பாடியவை என்பதற்கான திருக்குறிப்பு. அவ்வாறு அருளி செய்த இந்த திருச்சதகம் முழுமையும் தன்னை விட்டு விட்டு சென்றதும், தன்னை மீண்டும் அழைக்க வேண்டுமே என்கிற ஆதங்கமும், கண்ணீர் பெருக்கி பெருமான் சொல்லிவிட்டு என்னை வாவென்று அழைக்க வேண்டும், எனக்கு தேவரீர் தான் துணை, தேவரீர் தான் ஆதாரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அங்கே அவ்வாறு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற காலத்திலே மேலும் அந்த ஆற்றாமையினாலே பாடிய பாடல் பகுதிகள் தான் 2 பாடல் பகுதிகளாக வருகிறது. ஒன்று வாடாப்பத்து, இன்னொன்று செத்திலாப்பத்து. இந்த வாடாப்பத்து செத்திலாப்பத்து இரண்டையும் இப்பொழுது நாம் ஓதுவோம். அதுவும் திருப்பெருந்துறையில பெருமான் அடியார்களை அழைத்து சென்ற பிறகு தன்னை விட்டு விட்டு சென்றவை குறித்து கண்ணீர் பெருக்கி பாடியது. வாடாப்பத்து. நமத்திலே கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறையுரை சிவனே நமத்திலே கண்டாய்